கராத்தே மாஸ்டராக வாழ்க்கையை தொடங்கிய ராஜா சீசிங் ராஜாவாக மாறியது எப்படி? சரித்திர பதிவேட்டு குற்றமானதற்கு என்ன காரணம்? விரிவாக பார்க்கலாம். வயதான சீசிங் ராஜா சரித்திர பதிவேட்டில் A+ குற்றவாளியாக பட்டியலிடப்பட்டவர். ஆந்திராவை பூர்வீகமாக கொண்ட நரசிம்மன் அங்கம்மா தம்பதியின் மகனான இவர் 9ஆம் வகுப்பு வரையே படித்துள்ளார். கராத்தே கற்று பின்னாளில் கராத்தே மாஸ்டராக மாறிய ராஜா நண்பர்களுக்காக அடிக்கடி அடிதடிகளில் ஈடுபட்டு வந்திருக்கிறார். வாகன கடன் கொடுக்கும் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்த ராஜா கடனை திருப்பிச் செலுத்தாதவர்களிடமிருந்து அடாவடியாக வாகனங்களை பறிமுதல் செய்வதை வேலையாக கொண்டிருந்தார். மிரட்டி வாகனங்களை சீஸ் செய்வதில் கில்லாடி என்பதால் கராத்தே ராஜாவாக இருந்தவர் சீசிங் ராஜா என்ற அடைமொழியுடன் அழைக்கப்பட்டார். அந்த வேலைக்கு பிறகு பணமும் நிலமும் சீஸ் செய்து வந்ததால் அந்த பெயர் அப்படியே நிலைத்துவிட்டது. அப்போதே தாம்பரம் மார்க்கெட் பகுதியில் கோலோச்சிய பிரபல ரவுடியுடன் தொடர்பு ஏற்படுத்தி கொண்ட ராஜா மாமூல் வசூலிப்பது, ரியல் எஸ்டேட் கட்ட பஞ்சாயத்து செய்வது என ரவுடி சாம்ராஜ்யத்துக்குள்ளும் காலடி வைத்தார். ஆந்திராவில் இரட்டை கொலை வழக்கில் முக்கிய நபராக தேடப்பட்டு வந்த நிலையில் பெரும் ரவுடியாக உருவெடுத்த சீசிங் ராஜா சென்னை மற்றும் ஆந்திராவில் கொலை செய்து கூலிப்படை தலைவனாக மாறினார். ஆந்திராவில் 2 முறை கைது செய்யப்பட்டுள்ள சீசிங் ராஜா தாம்பரம், குன்றத்தூர், படப்பை, காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புதூர், திருவள்ளூர் உள்ளிட்ட தென்சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பல்வேறு குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளார். 2020 மற்றும் 2022ஆம் ஆண்டுகளில் கைது செய்யப்பட்ட போது சீசிங் ராஜாவிடம் நவீன ரக துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. 5 கொலை உட்பட கொலை முயற்சி, ஆட்கடத்தல், பணம் பறித்தல் என 30க்கும் மேற்பட்ட வழக்குகள் இவர் மீது நிலுவையில் உள்ளன. 5 முறை குண்டர் சட்டத்தின் கீழ் ரவுடி சீசிங் ராஜா கைது செய்யப்பட்டிருக்கிறார். காவல்துறையின் நெருக்கடி காரணமாக ஆந்திராவில் இவரது துணைவிகள் வீட்டில் பதுங்கியபடி சென்னையில் பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வந்ததும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. கடந்த 2 ஆண்டுகளாக மிகப்பெரிய கூலிப்படை தலைவனாக உருவெடுத்த சீசிங் ராஜா ரியல் எஸ்டேட் தொழிலிலும் கால் பதித்து ஆட்களை கடத்தி பணம் கேட்டு மிரட்டும் செயலிலும் ஈடுபட்டு வந்திருக்கிறார். சரித்திர பதிவேடு குற்றவாளியான இவரை தேடப்படும் முக்கிய குற்றவாளியாக செங்கல்பட்டு மாவட்ட அமர்வு நீதிமன்றம் கடந்த ஆகஸ்ட் 20ஆம் தேதி அறிவித்தது. இதையடுத்து சீசிங் ராஜா படம் இடம்பெற்ற போஸ்டர்களை ஒட்டி காவல்துறையினர் தேடி வந்தனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்புடைய ஆற்காடு சுரேஷின் கூட்டாளி என்பதாலும் சீசிங் ராஜா தேடப்பட்டு வந்தவராக இருந்த நிலையில் என்கவுண்டரில் கொல்லப்பட்டார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஜே அன்பரசன்.